ஒரு 3-4 நாளாக கேன்சல் ஆகிட்டு இருந்தது. நீங்கள் எந்த அளவுக்கு அதில் சஃபர் ஆகிருக்கு? ஆக்சுவலி என்னோட ஃப்ளைட்டுமே வந்து முந்தானேத்து நான் புக் பண்ணியிருந்தது. 1 மந்த் பிஃபோர் புக் பண்ணியிருந்தோம். இந்த கேவஸ்னால கேன்சல் ஆகிட்டு அப்புறம் நேற்று எமிரேட்ஸ் ஆஃபீஸ் போய் ஒரு 4 ஹவர்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரீபுக்கிங் கிடச்சிச்சு. ஸோ இது அந்த 4 நாள் கேன்சல் ஆன ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ திரும்பவும் இப்போ சுச்சுவேஷன் அங்கே மோசமாக இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ மேபி அகெயின் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும். ஃப்ளைட் கேன்சல் ஆச்சு, உங்களுக்கு அங்கே என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் ஏர்போர்ட் சைட்லேருந்து பண்ணாங்க? அது நமக்கு அங்கே வந்து யுஏஇ பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளமே கிடையாது. இப்போ உள்ளே வந்து அங்கே ஸ்டக் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து செப்பரேட்டாக எல்லாமே பெரிய ஹோட்டலில் தங்க வச்சு ஃபுட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் அங்கே ரெசிடென்ஸுங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. முன்னாடியே மெயில் வந்துருச்சு 24 hours பிஃபோரு. ஸோ அவங்களே கால் பண்ணி ரீபுக்கிங்க்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ போயிட்டு ரீபுக்கிங் பண்ணோம். நீங்கள் இருந்த பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏதாவது இருக்கா, இல்லை அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? பாதிப்பு இருக்குது. இப்போ நேற்று நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது கூட அங்கே யுஎஸ் எம்பசி வந்து ட்ரோன் ஷாட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்காங்க. பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா மக்கள் இருக்கிற இடம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அந்த யுஎஸ் பேஸ் அந்த மாதிரி தான் பார்த்து தாக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கராமான்னு ஒரு நல்ல பிஸியான ஏரியா. அங்கே சவுத் இண்டியன்ஸ் தான் அதிகம், மலையாளி தமிழ் தான் அதிகம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கே க்ரௌடாகவே இருக்கும். ஸோ ஈவன் நேற்று நைட்டு வரைக்குமே அங்கே அப்படி தான் இருக்குது. ஸோ மக்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி அங்கே கிடையாது. நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அங்கே போயிருந்தீங்க? உங்கள் டிக்கெட் கேன்சல் உடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 7 years அங்கே நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ கேன்சல் ஆனதும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. பட் அவங்களே கால் பண்ணி அது ரீஸ்கெட்யூலுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ பொதுவாக இங்கே வந்துட்டு இருக்க ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல்ரெடி டிக்கெட் போட்டு கேன்சல் ஆகி ரீடிக்கெட்டில் தான் வராங்க. புதுசாக டிக்கெட் போடவும் புதுசாக வர பயணிகளுக்கும் அங்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. எந்த மாதிரியான உதவி தேவைப்படும் நினைக்கிறேன்? அது கொஞ்சம் நம்ம மக்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்போ டூரிஸ்டாக இருந்தால் அவங்களே ஹோட்டல் எல்லாமே கொடுத்து சாப்பாடு எல்லாமே கொடுத்து நல்லாவே ஒரு லக்ஸரியாக தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதில் பயப்பட வேண்டாம். துபாய் வந்து ஒரு நல்ல சேஃபஸ்ட் பிளேஸ். புதுசாக ஏதாவது ரூல்ஸ் போட்டிருக்காங்களா பப்ளிக்? எல்லாரையுமே சேஃபாக இருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளோ பதட்டத்துலேயும் பாருங்கள். இப்போ நேற்று கூட துபாய் மாலில் நம்ம ஷேக்கு இளவரசர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே மாலில் ஜஸ்ட் சிம்பிளாக வாக் போயிட்டு பீப்புள் எல்லாரையும் பார்த்து சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அது அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தேங்க்யூ. ஜனனி, கடலூர். தேங்க்யூ. ரேண்டமாக சவுண்ட்லாம் கேட்குது. பட் இட்ஸ் மேனேஜபிள். ஆஸ் லாங் இண்டோரில் இருந்தால் வீட்டிலே இருந்தேன் நான். ஸோ இட் வாஸ் மேனேஜபிள் ஃபார் மீ. பட் சவுண்ட் எல்லாமே ஸ்கேரியாக தான் இருந்தது. இல்லை நொடிக்கணும். இட் வாஸ் ஆன் ரேண்டம் பேசிஸ். லைக் காலையில், அப்புறம் ரேண்டமாக நைட்டில், அப்புறம் மத்தியானம். ஸோ இட் வாஸ் லைக் அந்த ரொம்ப நேரம் இருந்தது. அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. போலீஸ் டீம் தே ஆர் ஒர்க்கிங் இன் ஃபுல் ஃபோர்ஸ் தேர். அண்ட் அவங்க சப்போர்ட் அண்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஃபார் எவ்ரி ஒன் இன் துபாய். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் எல்லாருமே ரொம்ப அங்கே தைரியமாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேஃபாக இருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட். அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் அப்டேட்டோட எவ்ரி ஒன் ஆர் சேஃப் தேர். இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு எல்லாம் உதவி தேவைப்படுறதா? அங்கே அவங்க கவர்மெண்ட் அப்டேட் நியூஸ் எல்லாமே அப்டேட்டாக இருந்தாங்கன்னா ஐ திங்க் தட்ஸ் த பிகெஸ்ட் ஹெல்ப் தே கேன் டூ ஃபார் தெம்செல்வ்ஸ். ஐ ஹாவ் நோ ஐடியா. எந்தெந்த பகுதிகளெலாம் அந்த பிரச்சனை இருக்குது? லைக் ரொம்ப ரேண்டமாக இருக்கிறதுனால என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பட் எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. அண்ட் எல்லாருமே இண்டோர்ஸில் இருக்கிறதுனால எல்லாரும் இன்னுமே சேஃபாக இருக்காங்க. வெளியே வர வாய்ப்பு இருக்கா? நார்மலைஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க. நியூஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தேர் ஜஸ்ட் பிளானிங் த ரொட்டீன் அண்ட் எவ்ரி திங். இப்போ ஆஃபீஸ் எல்லாமே ரிமோட் ஒர்க்கிங்காக தான் இருக்குது. நோ ஒன் இஸ் ஸ்டெப்பிங் அவுட். யா. என் வீட்டில் குழந்தை இல்லை. ஸோ ஐ ஹேவ் நோ ஐடியா. யா. நெட்வொர்க், எலக்ட்ரிசிட்டி, கேஸ், தேவா, வாட்டர், க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இட்ஸ் ஆன் ஃபுல் ஸ்டாக் தேர். அங்கே அதுக்கு பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. என்னால் 1 day முன்னாடி 1 hour முன்னாடி கூட என்னால் ஸ்டாக் பண்ணி என்னால் வச்சுக்க முடிஞ்சது.
உணர முடிஞ்சது. பட் தூரம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. பட் இட் வாஸ் பிரிட்டி ஃபார். ஸோ ஆமாம், கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் அப்படியே வாஸ் ஏபிள் டு மேனேஜ். சென்னைக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படா வீட்டுக்கு போகணும் இருக்குது. ஸோ என் பேர் தர்ஷினி. எங்கே போகிறீங்க? இங்கே சென்னையில் தான் போகிறேன். டிக்கெட் வந்து நேற்று நைட்டு புக் பண்ணேன், எனக்கு உடனே கிடச்சிருச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் கேம் பேக். இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க? பேனிக் ஆகுறாங்க, பதட்டம் ஆகுறாங்க, சூழ்நிலை எப்படி இருக்கு? பேனிக்லாம் இல்லை, பிகாஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் அங்கே அதிகமாகவே இருக்குது. யா, தொடர்ந்து மிஷின்ஸ் அந்த இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருந்தது. பட் நாங்கள் தனியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்கேரியாக இருந்தது. பட் பகுதிகள்லாம் பிரச்சனை இருக்கு. அது கன்ஃபார்மாக லைக் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் ரேண்டம்லி ஹேப்பனிங். அண்ட் எங்கெல்லாம் மிலிட்ரி பேஸ் இருக்கோ அங்கே ஐ வாஸ் ஏபிள் டு ஹியர். எப்படி இருந்தது? டிக்கெட் போட்டு கேன்சல் ஆகிட்டு இல்லை எனக்கு எமிரேட்ஸ்னால ஐ ஹேட் ஃபுல் பிலீஃப் ஆன் எமிரேட்ஸ். அண்ட் நான் டிக்கெட் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அண்ட் உடனே ஐ காட் த டிக்கெட் அண்ட் ஐ ஜஸ்ட் புக்ட் இட். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? Just follow the news and keep yourself updated. என் பேர் தர்ஷினி.